6 வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் கார் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அவர் தான் இது எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. பிரேக் அடிங்க ப்ரோ. இந்த கார் நான் எப்படி வாங்கினேன்? பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எல்பிஜி, அதனால தான் என்னமோ தெரில, ரொம்ப இல்லைனாலும் இப்படி தான் இந்த காரை வாங்கினேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், என்னோட லைஃப்பில் நடக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயத்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக என்னோட விளாகில் வந்து வீடியோவை காமிச்சிருக்கேன். கார் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம், இனிமேலும் இருப்போம். நான் ப்ரீவியஸ்லி செடான் கார் வச்சுருந்தேன். பட் நான் அடுத்து போனால் ஒரு ஹைட்டான கார் தான் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்படி தான் ஃபைனலாக டிசைட் பண்ணது தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்க கார். எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நினச்சவொடனே ஒரு பொருள் கிடச்சிடாது. எனக்கு 2024 இது ஒரு ட்ரீம் காராகவே ஆயிடுச்சு. மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை வந்து அஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பொதுவாக வந்து நான் கார் வாங்குறனோ இல்லையோ, காரோட லீக்ஸ் எல்லாமே பார்க்குற பழக்கம் உண்டு. அப்படி தான் இந்த கார் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அப்போ இது வந்து பெட்ரோலா இல்லை ஹைப்ரிடா டீசலா அப்படின்னு சொல்லி இது எந்த கேட்டகரின்னே எனக்கு புரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனியில் காமிக்கிற டிசைன் ஒன்று, அதை ரிவீல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே வேற ஒரு காராக வரும். பட் இருந்தாலும் லீக்டு டிசைன்ஸை வச்சு பார்க்கும்போது மனசுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காருமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு வாங்குற ஐடியா எதுவுமே கிடையாது. ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்து சும்மா காரை பார்க்க போகலான்னு சொல்லி என்னை ஷோரூம் கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து பார்க்க போகலான்னு போயிருந்தா அங்கே இருந்த கார்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து உட்காந்து பார்க்குறக்கு டிஸ்பிளேல கார் இருந்துச்சு. உட்காந்து பார்த்தேன், நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் வந்து அதை ஸ்டார்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்க முடியாது, கனெக்ஷனை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, ஒழுங்காக நம்ம இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து நானும் என்னோட ஒய்ஃபும் கார் ஷோரூமுக்கு போய் பார்த்தோம். அப்போ இந்த கார் வந்து எங்களுக்கு பிடிச்சது. அங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடி தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தேன், 6 வருஷம் கழிச்சு அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி. இந்த vlogல காரை அன்கவர் பண்ணுறதுலேருந்து இந்த கார் நான் எப்படி வாங்கினேன், ஃபினான்ஷியலாக நான் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நான் கவர் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்கள் எல்லாரோட விஷயம் எனக்கு கண்டிப்பாக வேணும். நானும் வந்து எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருப்பேன். என்னோட சேனலில் நீங்கள் நிறைய கார் பார்த்துருக்கலாம். பட் நான் இப்போ அன்கவர் பண்ண போகிற கார் வந்து என்னோட கார் அப்படின்னு சொல்லி நான் உரிமையாக சொல்லுவேன். இதுதான் என்னோட செகண்ட் கார். கரெக்டாக 51 கிலோமீட்டர்லேருந்து நம்ம கார் எடுக்கிறோம். இது ஒரு பேக் 3 79 கிலோவாட் மாடல், 11 கிலோவாட் சார்ஜரோட வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் வாங்குற அன்னைக்கு காலையில் நடந்தது. 6 வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் கார் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணான்னு இன்னும் நம்ப முடியல. பட் இதோட ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய தெரிய மாட்டேங்குது, கற்றுக்க வேண்டியிருக்கு. கார் எடுக்கும்போது வந்து சார்ஜ் எவ்வளோ போட்டு தருவாங்கன்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் நமக்கு 100% சார்ஜில் கொடுத்தாங்க. அப்பா, என்ன இது இப்படி போகுது? சொல்லப்போனால் இது ரேஞ்ச் மோடில் தான் இருக்குது. பயங்கரமாக போகுது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கு. தெரியாமல் காலை வச்சுட்டானா கூட கிராஷ் ஆகிரும் போல தெரியுது. பட் பழகிடலாம். நம்ம காரோட சேர்த்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கார் புக் பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து கால் பண்ணி பேட்மேன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் அதோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு வந்து அதில் பெருசாக ஒரு ஐடியா இல்லை. அது வெறும் மேட்டு ஃபினிஷில் மட்டும் இருந்திருந்தா கூட நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். டோரில் பேட்மேனோட ஃபேஸ் வர்றது என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை. ஸோ அதை ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு நான் வாங்குற காரில் வந்து ஃபேன்சி நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அது கூட லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சீரீஸை தள்ளி ஃபேன்சி நம்பர் வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சிருந்தேன். மகேந்திராலேயே நமக்கு கான்டாக்ட் பிடிச்சி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 சீரீஸை தாண்டி நமக்கு இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பரோட காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்மேன் எடிஷனோட கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும்.
பர்சனை வந்து பிஸ்னஸையும் தாண்டி நமக்கு பிடிக்கும். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் தான் ஷோரூமில் இருக்க விக்னேஷ். காரை நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுலேருந்து காரை நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது, ஃபைனலாக டெலிவரி ப்ராசஸ் வரைக்கும் நல்லா கைட் பண்ணி கொண்டு போனார். நம்ம மொத்தம் 4 டிரைவிங் மோட்ஸ் வரும். டிஃபால்ட்டு, ரேஞ்சு, எவ்ரிடே, ரேஸ். இவர் தான் விக்னேஷ். நான் வந்து இந்த காரை ஃபஸ்ட்டு பார்க்க வந்ததுலேருந்து டெலிவரி எடுக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இவர் தான். சும்மா வந்து நான் வீடியோக்காகலாம் சொல்லல ப்ரோ, உண்மையாலுமே வந்து இந்த ஷோரூமில் வந்து நான் கார் எடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நீங்கள் தான் ப்ரோ. இவரோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து பொலைட் அண்ட் ப்ளசண்ட்டாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விக்னேஷ் கொடுத்தாரு. விக்னேஷ், நீங்கள் வந்து என்னோட ஆடியன்ஸ்ட்டு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் விக்னேஷ். சார் நம்மள்ட்ட வண்டி எடுத்தது ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் விக்னேஷ். தேங்க்யூ. உண்மையாக நல்லா இருந்துச்சு. வண்டி நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. ஷோர். வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சார்ஜ் போடுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரை வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு ஆல்ரெடி இருந்த இபி லைனோட வயர் கெப்பாசிட்டி பத்தாதுன்னு ஒரு ஹெவியான வயர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இபியில் பெர்மிஷன் வாங்கி அவங்க சொன்னதை விடவே ஹெவியான லைன்ஸை வந்து நாங்கள் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கும் கொஞ்சம் செலவாச்சு. ஃபைனலாக நமக்கு டெலிவரிக்கு முன்னாடி நாள் தான் 11 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம காரோட பார்க்கிங் லாட்டுக்குள்ளேயே பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயே ஸ்லோ சார்ஜரும் போடுற மாதிரி ப்ளக்கும் இருக்குது. ஸோ கார் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நான் வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன் விக்னேஷ்ட, கார் எப்போ வருதுன்னு. கிட்டத்தட்ட புக் பண்ணதுலேருந்து கார் நம்ம கையில் வர்றதுக்கு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நாள் விக்னேஷ்ட இருந்து எனக்கு கால் வந்துருந்துச்சு, கார் வந்து யார்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ காரை வந்து நான் பார்க்கலான்னு போனேன். காரை பார்த்தோன்னே நான் டோரை திறந்து உள்ளே போய் உட்காந்தேன். காரில் உட்காந்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. பட் சீரியஸாகவே வந்து நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு, என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே பற்றி. விக்னேஷ் கூட கேட்டார், என்னாச்சு ப்ரோ, ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்து எல்லாருமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா படிப்பு வராதவன், முட்டாள், ஒன்றும் இல்லாதவன், ஸ்கூல்லேயுமே வந்து பெருசாக எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து எப்போவுமே ஒரு பையன் என்னை பார்த்து சொல்லுவான், டேய் கண்ணாடி, உன் வாழ்க்கை பின்னாடி அப்படிமா. கஷ்டமாக இருக்கும், பட் திருப்பி கவுண்டர் கொடுக்க கூட கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நான் 7th வேற ஃபெயில் ஆகிட்டேன். வேறு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசி கேட்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் சொன்னார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அவங்கள நீங்கள் எந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்க ஃபெயில் தான் ஆவாங்க. அவங்களோட கெரியர்லேயும் பெரிய க்ரோத்லாம் இருக்காது. அப்படிலாம் இன்சல்ட் பண்ணி தான் டிசியை கையில் கொடுத்தாங்க. அந்த டிசியை கையில் வாங்கிட்டு போயிட்டு நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தேன். திருப்பியும் வந்து நான் 7th 2வது தடவை படித்தேன். இன்றைக்கி நான் வந்து 2 டிகிரியை ஹோல்ட் பண்ணுறேன். அதை நான் வந்து எங்கேயுமே பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. பட் அவர் சொன்னது வந்து என் லைஃப்பில் எனக்கு படிப்புலேயும் நடக்கல, என்னோட கெரியர்லேயும் நான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கேன். இன்றைக்கி உங்களோட சப்போர்ட்டால் யூடியூப்பில் நானும் ஒரு சின்ன கிரியேட்டராக இருக்கேன்னு அப்பப்போ நினச்சி பார்க்கும்போது, எங்கேயாச்சும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சில பேர்த்துக்கு உங்கள் கண்ணுக்கு நான் இப்படி தெரியலாம், பாடுறா எவ்வளோ ஈஸியாக வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்கலாம். அன்றைக்கி வந்து அது அத்தனையுமே நான் ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் கிடையாது, யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க. நானும் அப்படி தான் வந்திருக்கேன். ஒரு பொருளை வாங்கியே ஆகணும்னு கடன் வாங்கக்கூடாது. அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். ஒன்ஸ் அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அதை யாருமே தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட சொந்த காசில் நான் எனக்கு வாங்கின பைக் வந்து ப்ரீ ஓன்டு டிவிஎஸ் விக்டர். நான் அந்த பைக்குக்கு டியூ கட்டுறதுக்காகவே எங்கள் ஆக்மி டுட்டோரியல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஏடிசின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் காலேஜ் வந்து ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும். கோயம்புத்தூரில் இருக்க ராஜா ஸ்ட்ரீட்டில் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போனேன். கடை பேர் வந்து எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்குது, அண்ணாமலை என்டர்பிரைசஸ். இப்போ அந்த கடை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன், ஆனால் இல்லை. இந்த கடையில் எனக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட் காப்பி அனுப்புவாங்க. அதை நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுக்கணும். அந்த ஜெராக்ஸ் கடையில் நான் வாங்கின சேலரி மாதம் 1300 ரூபா. பைக் டியூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. என்னை வந்து இன்னைக்கு என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு வந்ததை வந்து இன்னுமே நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவேன். சரி, கஷ்டம் யார் தான் படலை அப்படின்னு கேள்வி இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் நான் சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்.
வீட்டில் இருந்த ஒரு பொருளை விற்று நீல்கிரிஸ்க்கு போய் டீ தூளை பல்காக வாங்கி சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு அதை டீ கடைக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசு இருக்கும். ஒரு 3 நாள் தான் கொடுத்த டீ பேக்கெட்டுக்கு காசு கொடுத்தாரு. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதம் சப்ளை பண்ணியுமே எனக்கு காசு தரல. போய் எப்போ கேட்டாலும் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார். நான் எப்போ கடைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா கடை கூட்டமாக தான் இருக்கும். சேல்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறேன், பிஸ்னஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ தெளிவு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் பொருள் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே. கடைசியில் அவரும் காசு தரல, நானும் ஏமாந்துட்டேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் குரோ ஆனால் போதும் அப்படி என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. கூட இருக்கவங்களையும் நான் ஈக்குவலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் என்னமோ தெரில இன்னைக்கு வரைக்கும் லைஃப் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சின்ன வயசில் நடந்த இன்சிடென்ட் இன்னுமே ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 லைனை தள்ளி ஒரு கடை இருந்துச்சு. அது இப்போவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் வந்து 1 ரூபாய்க்கு 10 கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 20 பைசா கிடச்சிது. நான் போயிட்டு 2 தேன் மிட்டாய் கேட்குறேன். அதுக்கு வந்து அந்த லேடி வந்து கையில் காயினை இப்படி எடுத்து வச்சுட்டு, ஏன் 10 பைசா கொண்டு வந்துட்டு ஒரு தேன் மிட்டாய் வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி கிண்டலாக சொன்னாங்க. எனக்கு வந்து அது அப்போ புரியல. இதே மாதிரி தொடர்ந்து லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. சரி இவன் தான் கஷ்டப்படுறானே அப்படின்னு சிம்பத்திலாம் எங்கேயுமே கிடைக்காது. இன்னும் அவங்கள தான் இந்த உலகம் ஈஸியாக போட்டு அடிக்கும். இந்த மாதிரி அத்தனை சிச்சுவேஷன்லேருந்தும் தப்பிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண ஓட்டம் தான் அது. சரி ஒரு காரை வாங்கினதுக்கு எதுக்கு இவ்வளோ பாஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒருத்தருமே அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கும். ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மைண்டில் அன்னைக்கு லைஃப்பில் எங்கேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காரை சேல் பண்ணிட்டு தான் இன்னொரு கார் எடுப்பேன். அந்த காரை அப்போ சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வச்சு இந்த காருக்கு இனிஷியல் கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக ஒரு விஷயத்த பிரேக் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை கூட இந்த காருக்காக பிரேக் பண்ணிட்டேன். அப்படி அந்த மணியை வச்சு தான் இந்த காருக்கு நான் இனிஷியல் பே பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் சேவிங்ஸில் எனக்காக வாங்கின கார் தான் இது. ஆக்சுவலாக 2025 என்னோட பிரைமரி காரை அப்கிரேட் பண்ணுறது தான் என்னோட பிளான். கொஞ்சம் டிலே ஆனாலும் மனசு மாறிடும். ஸோ அதான் உடனே புக் பண்ணியாச்சு. ஐடியலாகவே ஒரு விஷயம் இருந்து யூஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ரிட்டர்ன்ஸும் பெருசாக இல்லை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கில்ட்டாக ஃபீல் பண்ணல. லைஃப்பில் எப்போனாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ இந்த டைமை விட்டால் கிடைக்காது அப்படின்னு என் மனசில் ஸ்ட்ராங்காக தோணுச்சு. இப்படி தான் இந்த காரை வாங்கினேன். இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிறது தான் வெளியே பார்க்குறாங்களே தவிர நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு தான் நான் இதை யூடியூப்பில் சொல்கிறேன். நான் வந்து இதை ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நாமளும் சொன்னால் தானே தெரியும். ஆனால் நான் வந்து அன்னைக்கு எப்படி இருந்தனோ இன்னைக்கும் அதே மைண்ட் செட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கார் வாங்கின அன்னைக்கு என்னோட காரை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள டிரைவ் பண்ண வச்சு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். 16 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு டெக்னிக்கல்ல இருந்து லைஃப் அட்வைஸ் வரைக்கும் ஒருத்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னா அது டேனியல் மட்டும்தான். நாங்கள் 2 பேருமே டுட்டோரியல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். கையில் பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருக்கும், பசிக்கும். அவர் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து ரொம்ப இல்லைனாலும் ஒரு வடை வாங்குற அளவுக்கு அவர் காசு வச்சிருப்பாரு. டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே தான் வந்து வடை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு சென்னையில் பல லேட்டஸ்ட் மூவிஸ்க்கு கேமராமேனாக இருக்காரு. எனக்காக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தார். ப்ரோ மை செகண்ட் கார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈவி ஓட்டுறேன். அப்படியா? ஆமா, இது வரைக்கும் ஈவி ஓட்டுனது இல்ல. சரி செமையா இருக்கு. டிஃபால்ட் மோட்ல இருக்கு. டிஃபால்ட் அப்படின்னா? டிஃபால்ட்னா அது பேசிக் மோட் மாதிரி. ஐயோ பிரேக் அடிங்க ப்ரோ. ஓகே ரைட் வாங்க. உங்க அளவுக்கு ப்ரோ டிரைவர் கிடையாது ப்ரோ. நானே ப்ரோ கிடையாது ப்ரோ. வண்டி ஓகே தானே உங்களுக்கு? ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. பவர் எப்படி இருக்கு ப்ரோ? பவர் வேற இல்ல. இப்பதான் ப்ரோ வண்டி என்கிட்ட கண்ட்ரோல் வருது. வாழ்த்துக்கள் உங்களோட 2வது காருக்கு. சேஃபா ஓட்டுங்க. கண்டிப்பா ப்ரோ. சென்னை வாங்க. ஆமா எடுத்துட்டு இங்க போலாம், ஈஸியா போலாம். கண்டிப்பா, ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஜான் மோட்டார் ஒர்க்ஸோட ஓனர் மிஸ்டர் ஜானை தான் நான் பார்க்க போயிருந்தேன். இவர் ரொம்பவே ஹம்பிளான ஒரு பர்சனும் கூட. கார்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் அதை இவர்கிட்ட இருந்தா நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இன்னைக்கு நான் வந்து அவர் கூட டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைவ் விழுந்துருச்சு ப்ரோ, அவ்வளோதான். எப்படி இருக்கு ப்ரோ வண்டி? ப்ரோ சான்ஸ் இல்லை ப்ரோ. மற்ற ஆளுகள் கொடுக்கும்போது நான் நார்மல் மோட் வச்சு கொடுப்பேன். உங்களுக்கு ரேஸ் மோடே பத்தாது, அதனால ரேஸ் மோட் போட்டு கொடுத்துருக்கேன். இனிஷியல் டார்க் பவர் எல்லாமே ஆசமா இருக்கு. பேட்டரி வண்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ஆனா சான்ஸ் இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. செம குவாலிட்டி. நீங்கள் வந்து ஜேஎஸ் ஆட்டோகாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஓனர் சுரேஷ் அங்கிள் தான் நான் பார்க்க போயிருந்தேன். லைஃப்பில் லக்ஸரி அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒன்றுமே இல்லாத காலத்தில் அப்போ 2008 இருக்கும். அங்கிள் தான் எனக்கு ஜியோவோட இன்டர்நெட் ஸ்டிக்கை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. வேற குறுக்கு வந்து அது பிரேக் அடிச்சிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கிள் தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு உமேஷ், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு எமர்ஜென்சி, அதனால் அப்போ எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு தேவைப்பட்டுச்சு. பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்குற சுச்சுவேஷன் வந்தது கிடையாது. பட் அன்னைக்கு வந்து எனக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னு தெரில. அப்போ என் மைண்டில் ஸ்ட்ரைக்கான ஒரே ஒரு நேமு உமேஷ் மட்டும்தான். எத்தனை பேர் வந்து நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு 15 மினிட்ஸில் ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவர் அங்கே வந்தார். எனக்கு அன்னைக்கு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அதை வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. சப்ஸ்கிரைபராக இருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாகவே ஆகிட்டோம். சர்ப்ரைஸில் கொண்டீங்க. ஓஹோ, 120 நார்மல் டிஃபால்ட் மோட். ஆமாம் ஆமாம், 130 ஈவி வண்டி மாதிரி இல்லையே. ஐஸ் மாதிரி தானே இருக்குது. ஆமாம், லிட்டரா அப்படிதான். இப்போ நான் வந்து இந்த காரை வாங்கிட்டனால பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் லைஃப்பில் எவ்வளோ ஒரு பாவர்ட்டி லைனில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு பழசை மறக்காமல் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கார் அப்படிங்கிறத தாண்டி பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எல்பிஜி இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எலக்ட்ரிக் மட்டும்தான் நான் போகாமல் இருந்தேன். அதனாலே எலக்ட்ரிக் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி. இப்போ அது ஒரு வருஷமாகவே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெருசாக ஃப்யூச்சரை பற்றி கால்குலேஷன் போடாமல் நான் இப்போ எலக்ட்ரிக் போயிருக்கேன். இந்த காரணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தனோ அதே அளவுக்கு இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்கேன்.